நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கும் நர்வஸ் சிஸ்டம்க்கும் நம்மளோட பிசிக்கல் பெயினுக்கும் ஒரு லிங்க் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அந்த லிங்க் என்னன்றது இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். பேசிக்கா நம்மளோட பிரெயின், அதாவது நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் as well as நம்மளோட கட், அதாவது நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம், இது ரெண்டுமே ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகேவா? அவங்க ஒரு டெய்லி கம்யூனிகேஷன் பேசிஸ்ல இருப்பாங்க. இந்த மாதிரி டெய்லி கம்யூனிகேட் பண்றது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நர்வ்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ் வச்சு பேசிப்பாங்க. சாதாரண கம்யூனிகேஷன் இல்லைங்க, மினிட் டு மினிட் இவங்க கம்யூனிகேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த சமயத்துல நம்ம கட்டு அன்ஹாப்பியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதாவது நீங்க ப்ராப்பரா ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ல இல்லாம ஸோ அது அன்ஹாப்பியா இருந்தா என்ன ஆகும்? அது பிரெயினுக்கு ஒரு சிக்னலை பாஸ் பண்ண போகுது. ஸோ பிரெயின் அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகுதுன்னா, ஸ்ட்ரெஸ் சிக்னல்ஸை நம்ம பாடிக்கு ஃபுல்லா அனுப்ப போகுது. இந்த மாதிரி நம்ம பாடிக்கு ஸ்ட்ரெஸ் சிக்னல் அனுப்புறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பாடிக்கு பெயின் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். நான் ஒரு சின்ன ஃபேக்ட் சொல்றேன். செரோட்டோனின்ன்றது ஒரு ஹாப்பி ஹார்மோன். அது ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர். அது 10% மட்டும்தான் பிரெயின்ல இருந்து வரப்போகுது. மீதி 90% நம்ம கட்ல இருந்து மட்டும்தான் ரிலீஸ் ஆக போகுது. ஆமா, அது நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தான். ஆனா அது பிரெயின்ல இருந்து ரிலீஸ் ஆகுறது ரொம்ப கம்மி தான். கட்ல இருந்து மட்டும்தான் மேஜரா ரிலீஸ் ஆக போகுது. அதனால நம்மளோட மைண்டு ரொம்ப அப்செட்டா இருக்கு, ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு நம்ம ரொம்ப வரி பண்ணிட்டு இருக்கோன்ற டைம்ல அந்த ஸ்ட்ரெஸ் சிக்னல்ஸ் நம்ம கட்டுக்கு ரீச் ஆக போகுது. ஸோ கட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90% சுரக்க வேண்டிய இடத்துல அது ஜஸ்ட் ஒரு 5% ஆர் 10% தான் செக்ரீட் பண்ண போகுது. இந்த செரோட்டோனின் ரொம்ப கம்மியாக செக்ரீட் ஆகுறதுனால நம்மளுமே ஒரு கிரம்பி ஸ்டேட்லயே இருப்போம், ரொம்ப கோவமா மூடியா இரிட்டேட்டடா இருக்கும். சிக்னல்ஸ்க்கு நம்ம பாடி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்னா, அகெயின் பெயின். இப்போ தெரியுதா நம்மளோட கட்டுக்கும் நம்ம பிரெயினுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஒரு சாதாரண ரிலேஷன்ஷிப் இல்லை, அதுக்கும் மேல இவங்க. அதனால இவங்கள நம்ம ஹெல்த்தியா மெயின்டைன் பண்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குன்னு நம்மளுக்கு எப்படி சிம்டமா நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிரெயின் ஃபாக் இருக்கும். ஸோ பிரெயின் ஃபாக்னா என்ன? ஒரு சில விஷயம் நம்ம மறந்தே போயிடுவோம். இந்த விஷயம் நம்ம பண்ணணும்ன்ற ஒரு கான்சியஸ்னஸே இல்லாம நம்ம இருப்போம். ஓகேவா? ஒரு சில டைம் நம்மளுக்கு ரொம்ப பாடி பெயின்ஸ் இருக்கும், சம்மந்தமே இல்லாம பாடி பெயின் வரும். ஒரு சில டைம் நம்ம எதுக்கு கோவப்படுறோம்னே தெரியல, நம்ம கோவப்படுவோம், மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு நாசியேட்டடா ப்ளோட்டடான ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எய்தர் ஒன் ஆஃப் தெம் இஸ் ஆங்கிரின்றது. ஸோ இவங்கள சமாதானப்படுத்துறதும் ரொம்ப ஈஸிங்க. யாராவது ஒருத்தவங்களை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணாலே போதும், 2 பேருமே ஒரு சிங்க்ல வந்துடுவாங்க. ஸோ இவங்கள ஒரு சிங்க்ரனைஸ்ட் வேல ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. ஒரு பிசியோல என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, கட் ரிலேட்டட் பாசிட்டிவ் தெரப்பி இருக்கு, அப்புறமா ஸ்ட்ரெச் தெரப்பி இருக்கு. பார்த்தீங்கன்னா நான் அப்கமிங் வீடியோல பேச போறேன். ஸோ உங்களுக்கும் கட் ரிலேட்டட் ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கு, அதனால வர மசில் பெயின் எல்லாம் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, do visit us at Therapy 360 located in Vellore. Bye.